ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹேப்பியாவும், ஹெல்த்தியாவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். நானுமே இங்க நல்லா இருக்கேன். என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கையில காசு தங்க மாட்டேங்குது. வர்ற பணம் வர்ற வேகத்திலேயே தண்ணியா போகுது. கடன் சுமை ஏறிட்டே போகுதுன்னு நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களா? எங்க வீட்ல மட்டும் ஏன் லக்ஷ்மி தேவி தாங்கல? இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. நம்ம கஷ்டம் போகணும்னு கோயிலுக்கு போவோம். பெரிய பெரிய யாகம் பண்றவங்க கூட இருக்காங்க. ஆனா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகள் நமக்கே தெரியாம லக்ஷ்மி தேவிய உள்ள வராம அப்படியே வாசலோடயே திரும்பி அனுப்பிடுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 90% பெண்கள் வீட்ல நமக்கே தெரியாம சில தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல கடைசி சொல்லப் போற 2 விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மாடர்ன் லைஃப்ல பல பேர் சர்வ சாதாரணமா செய்றாங்க. என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5:30 டூ 6:30 வரைக்கும் இருக்கிற பிரதோஷ நேரம். அந்த நேரத்தில யாரு வீடு சுத்தமா, வெளிச்சமா, நல்லா வாசனையோட வச்சிருக்காங்களோ, அந்த வீட்ல தான் லக்ஷ்மி தேவி நுழைய பார்ப்பாங்க. இந்த நேரத்தில பெண்கள் பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருக்கிறது, வீட்ட இருட்டா வச்சிருக்கிறது, அப்புறம் டிவியில ஏதாவது அழுது வழியிற சீன போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில அழுக சத்தமோ, இல்ல நெகட்டிவான சத்தங்களோ வீட்ல கேட்கவே கூடாது. இந்த மாதிரி நீங்க வச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா அத மாத்திக்க பாருங்க. ஈவ்னிங் ஆனாலே நல்லா தல சீவி, முகம், கை, கால் கழுவிட்டு வாசல்லயும், பூஜை அறையிலயும் ஒரு விளக்கு ஏத்தி வைங்க. வீட்ட வெளிச்சமாவும், அழகாவும் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவா இருக்கும். 2வதா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு நிலவாசல் படி. வாசல் படிங்கிறது வெறும் மரக்கட்டை இல்லங்க. அதுல தான் நம்ம வீட்டு குலதெய்வமும், மகாலட்சுமியும் வாசம் செய்ற இடம். அதனால தான் ஏதாவது விசேஷ நாட்கள் எல்லாம் மஞ்சள், குங்குமம், பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்றாங்க. ஆனா நெறைய பேர் சர்வசாதாரணமா பண்ற தப்பு என்னன்னா, நிலவாசல் மேலேயே உட்காருவாங்க. இன்னும் சில பேர் அங்கேயே உட்காந்துட்டு மணிக்கணக்கா ஃபோன்ல பேசிட்டே இருப்பாங்க. வாசல்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உட்காரவோ, நிக்கவோ கூடாது. சில பேர் அந்த நிலவாசல்ல நின்னுகிட்டே சண்ட போடுவாங்க. வீட்ல காசு தங்க மாட்டேங்குது, கஷ்டத்துல இருக்கோம், ரொம்ப நெகட்டிவா பேசுறது. சாயங்காலம் அந்தி சாயிற நேரத்துல பார்த்தீங்கன்னா, தேவர்கள் உலா வர்றதா சொல்றாங்க. அவங்க உலா வரும்போது பார்த்தீங்கன்னா, ததாஸ்துன்னு சொல்லுவாங்க. ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும். நம்ம அந்த நேரத்துல என்ன பேசுறோமோ, அது அப்படியே ஆகட்டும்னு சொல்லிருவாங்க. லக்ஷ்மி தேவிக்கு அமைதியும், இன்முகமும் தான் பிடிக்கும். சண்டையோ, சச்சரவோ இருக்கிற இடத்த பார்த்தா அப்படியே ஓடிருவாங்க. அதுக்கப்புறம் 3வதா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட இதயம்னு சொல்ற சமையலறை. சமையலறைங்கிறது வெறும் சமைக்கிற இடம் மட்டும் இல்லங்க. அதுதான் அன்னபூரணி வாசம் செய்ற இடம். நம்ம வீட்டுக்கு செல்வம் தர தனலட்சுமியும் வாசம் செய்ற இடம். ஆனா, இன்னைக்கு பல பேர் வீட்ல செய்ற தப்பு என்னன்னா, டே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு, காலையில எந்திரிச்சு பாத்திரம் வாஷ் பண்ணிக்கலான்னு அப்படியே எச்சி பாத்திரத்த போட்டு வச்சுருவாங்க. இன்னும் சில பேர் வீட்ல அந்த கவுண்டர் டாப் எல்லாம் குழம்பெல்லாம் சிந்திட்டு இருக்கும். இத நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். அப்படி இருந்தா தூங்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாதம் ஏதாவது மீதம் ஆயிருச்சுன்னா, அத நைட்டே வெளிய எடுத்து கொட்டாதீங்க. அத ஒரு சின்ன பவுல்ல மாத்தி அதில தண்ணி ஊத்தி வச்சுருங்க. காலையில நீங்க சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க. இல்லன்னா தண்ணி மட்டும் எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு காக்கா, குருவிக்கு அந்த மாதிரி வச்சிரலாம். சாப்பாட மட்டும் எப்போதுமே குப்பை தொட்டியில கொட்டவே கூடாது. அதனால எவ்வளோ டயர்டா இருந்தாலும் நைட்டே கிளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குங்க. உங்களுக்கு மார்னிங் வேலை செய்றதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும். 4வதா நம்ம வீட்டுக்கு வர்ற பணத்த நம்ம எப்படி கையாள்றோம், நடத்துறோம். ஏன்னா பணம் வெறும் பேப்பர் இல்ல. அது லக்ஷ்மி தேவியோட ஒரு வடிவம். நம்ம பணத்துக்கு எவ்வளோ மதிப்பும், மரியாதையும் தர்றோமோ, அந்த அளவுக்கு பணம் நம்ம கையில தங்கும். சில்லற காசா இருந்தா கூட அத ப்ராப்பரா ஒரு இடத்துல வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலறையில இருக்கிற 2 விஷயம் தான். வீட்ல எவ்வளோ மளிகை பொருட்கள் இருந்தாலுமே, மகாலட்சுமியோட அம்சமா இருக்கிறது கல் உப்பும், அரிசியும் தான். அது மொத்தமா காலி ஆகுறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. எப்போதும் வீட்ல கல் உப்பும், அரிசியும் நிறைவா இருக்கணும். அது முழுமையோட அடையாளம்னு சொல்லுவாங்க. அதனால பாதியோ, முக்காவாசியோ காலியாகும்போது அத வாங்கி வச்சுருங்க. அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை காலை 6 டூ 7 இல்லன்னா மாலை 6 டூ 7 அந்த நேரத்துல நம்ம கைப்பட உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஒரு சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணாலே உங்க வீட்ல சாப்பாட்டுக்கும், காசு பணத்துக்கும் பஞ்சமே வராதுங்க.
அதுக்கப்புறம் வீட்ல வந்து அழுக்கு துணி சேர்த்து வைக்கிறது. சில பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, வாரத்துல ஒரு முறை தான் வந்து துணி துவைப்பாங்க. அந்த மாரி அழுக்கு துணிய சேர்த்து வைக்கும்போது, நம்ம அத பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்து வரும். முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் வாஷ் பண்ணுங்க. அது முடியலன்னா 2 நாளைக்காச்சும் ஒரு தடவ வந்து வாஷ் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் வீட்ல பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொருட்கள், உடைஞ்ச பொருட்கள்னு அந்த மாரி சேர்த்து வைக்கிறது. ஒரு பொருள யூஸ் பண்ணாம ரொம்ப நாள் வச்சிருந்தா, அதில வந்து சனி பகவான் வந்து தங்கிருவாருன்னு சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையுள்ள பொருட்கள மட்டும் வந்து வீட்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சாலே நம்ம வீடு எப்போதுமே வந்து லட்சுமி கடாட்சமா இருக்கும். எப்போதுமே நம்ம மனசார நினைக்கிற நல்ல எண்ணங்களுக்குமே, வாயால சொல்ற நல்ல வார்த்தைகளுக்கும் என்னைக்குமே வந்து ரொம்பவே சக்தி இருக்குங்க. அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லா தோழிகளும் பாசிட்டிவா என்னோட வீடும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகட்டும்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல யாராவது புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.